அனைவருக்கும் வணக்கம். இந்த ரகு வந்து விஜயோட பிஸ்னஸை வந்து கெடுக்கிறதுல ரொம்ப குறியா இருக்கிறாரு. அதுவும் வந்து விஜய் யாரை தான் கூட வச்சுக்கணும், மல்லி மாதிரி ஆட்களை எப்போவுமே கூட இருந்தால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, பாதகமும் இல்லை. ஆனால் இந்த கந்தசாமி மாதிரி ஆட்களை கூட வச்சுருந்தா எப்போவுமே அவர் பிஸ்னஸ்க்கு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா கந்தசாமி வந்து தண்ணி போடுறவர், அப்போ சரக்கு யார் வாங்கி கொடுத்தாலும் அவங்க பக்கம் சாஞ்சிருவார். அதை தான் இப்போ அழகாக இந்த ரகு வந்து ரகுவோட ஆள் வந்து ஸ்கெட்ச் போட்டு தூக்கி ரகு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டாப்புல. இப்போ கந்தசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டில் சரக்குக்காக விஜய் பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லுவார். அப்போ இந்த ரகுவோட நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா, இப்போ இருக்கிற விஜயை வச்சுக்கிட்டு நாம் ஓரளவுக்கு விஜய்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பிடிங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிற பழியை தீர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே இது இந்த அப்பார்ட்மெண்ட் மட்டும் கட்டிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் விஜய் வந்து கையில் பிடிக்க முடியாது, அவர் வந்து பெரிய லெவலில் போயிடுவாப்புல, பழைய மாதிரியான பிஸ்னஸ்க்கு போயிடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் விஜயோட பிஸ்னஸை வந்து வளர விடக்கூடாது, அதை தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஆளையும் பிடிச்சி வச்சுருக்காங்க. அப்போ விஜய்க்கு எதிராக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதிராக நிறைய வேலைகளை பார்ப்பாங்க, அந்த கெடுக்கிறதுக்கான வழியை தேடுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சிதா வந்து ஒரு புதுசாக ஒரு பூதத்தை கிளப்பிக்கிட்டு வராங்க. அவங்க என்னன்னா ராஜிமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ராஜிமா தனக்காக ஒன்றும் பண்ணாமல் அந்த ரேணுகாவுக்காக பண்ணுறாங்க எல்லா வேலையும். விஜய்க்கும் ரேணுகாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் பண்ணுதாங்க. ஏன்னா இப்போ மல்லி கூட கல்யாணம்னு சொல்லும்போது தான் ரஞ்சிதா வந்து ஏங்களத்தில் தான் விஜய் தாலி கட்டணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்று என்னமோ உருண்டு எடுத்து கல்யாண மேடை வரைக்கும் போனாங்க. அங்கே அது நடக்கலை. கடைசி நேரத்தில் மல்லி தட்டி தூக்கிட்டாங்க. ஆனால் இப்போவும் அந்த ரேணுகா விஷயத்தில் ஏதாவது எனக்கு பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து மல்லியை துரத்துறதுக்கு முதல்ல ரேணுகாவை கொண்டு வருவோம், அதுக்கப்புறம் வந்து ரேணுகாவை துரத்துறதுக்கு ஒன்றை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ரஞ்சிதா உண்மையிலே நம்புகிற மாதிரி இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் தனியாக இருந்து வேணால் சாதிச்சுக்கிறேன், விஜய் மாமாவை எப்படி எனக்கு கொண்டு வரணும், எப்படி நான் கல்யாணம் என் இடத்துல தாலி கட்ட வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும், இனிமேல் யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ரஞ்சிதாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தனியாக இருந்து போராடலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. ராஜியும் நம்ப மாட்டாங்க, இன்னும் வேறு யாரையும் நம்ப போகிறதில்ல. ஏன்னா அவங்க அப்பா வந்து மனோகர் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மல்லிக்கு சப்போர்ட்டாக தான் ஃபுல்லாக இருக்காங்க. தன்னோட பொண்ணு வந்து தவறான பாதையில் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுனால சொல்லி பார்த்தாங்க. அவங்க கேட்க மாதிரியும் இல்லை, திருந்துற பாடும் இல்லை. அதனால் அவங்க வந்து ரஞ்சிதாவை தண்ணி தெளிச்சு விட்டாங்க. அதனால தான் இப்போ வந்து என்ன பண்ணுதாங்க, ரஞ்சிதா வந்து அவங்க அப்பாட்டையும் சேர மாட்டேன், நான் வந்து அந்த எப்படி என் குணம் கெட்ட குணம் இருந்ததோ அதிலே தான் நான் பிடிச்சி விடாப்படியாக நிற்பேன். விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்போ விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த ரஞ்சிதா கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் விடாப்படியாக எனக்கு விஜய் மாமா தான் வேணும் அப்படின்னா அது எந்த அர்த்தத்தில் நியாயம்னு தெரியலை. ஆனால் இதை வந்து ரஞ்சிதா தன்னோட மனநிலையை தான் மாற்றணும். ஏன்னா இதில் வந்து ரேணுகாவுக்கு தான் மனநிலை பிறண்டிருக்கு அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் ரஞ்சிதாவுக்குமே மனநிலை பிறண்டிருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஒருத்தர் கல்யாணம் ஆகி ரெண்டாவதும் ஒரு கல்யாணம் நடக்க போகுது. இப்போ ஏன்னா மூணாவதும் கட்டி வையின்னு இந்த ஐஸ்கிரீம் வாங்கின மாதிரி தான், மூணாவது ஐஸ்கிரீம் கேட்கும்ல சின்ன பிள்ளைங்க, அதை மாதிரி இருந்தால் அப்புறம் என்னென்னு சொல்கிறது ரஞ்சிதாவை. அப்போ ரஞ்சிதா இதில் எப்படி மாற்றிக்கணும், இனிமேல் இது வந்து இன்னொருத்தர் வாழ்க்கைக்குள்ளே நம்ம தலையிடக்கூடாது, பேசாமல் நம்ம வாழ்க்கையை பார்ப்போம், நம்ம அப்பா நல்லது தானே பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த ரஞ்சிதா புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்படி கேட்கணும். ஆனால் ரஞ்சிதா பொறுத்த வரைக்கும் திருந்தக்கூடியவங்க மாதிரி தெரியலை. அவங்க கடைசி வரைக்கும் இதே ஸ்டாண்டில் தான் நிற்க போகிறாங்களா, இல்லை மல்லியாவது ஓரளவுக்கு ரஞ்சிதாவை ஏதாவது ஒரு வகையில் மாற்றினா நல்லாயிருக்கும், அதை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். இல்லைனா ஏதாவது ஒரு சம்பவத்தின் மூலமாக மல்லி அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தா நல்லாயிருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.